சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த நீட் விலக்கு கோரும் தனி தீர்மானம் நிறைவேற்றம். குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது. அண்மையில் நடந்த முறைகேடுகளால் தேசிய அளவில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. நீட் தேர்வின் ஆபத்துகளை உணர்ந்து முதலில் பிரச்சாரம் செய்தது திமுக தான் என்றும் பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திருவண்ணாமலை, நாமக்கல் உட்பட 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கான மசோதா தாக்கல். சட்டம் முன்வடிவு நாளை குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்படும் என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு கல்வி விருது விழா அரங்கிற்கு வந்த நடிகரும் கட்சித் தலைவருமான விஜய்க்கு மாணவர்கள் உற்சாக வரவேற்பு. தாவேக கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவர்களை கௌரவித்தார் விஜய். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு வைர மோதிரம் வழங்கினார். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பது மாணவர்களின் கடமை என கல்வி விருது வழங்கும் விழாவில் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. எதிர்கால தலைமுறையினர் தவறான பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்றும் அறிவுறுத்தல். கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவர்கள் மத்தியில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் நடிகர் விஜய். நாங்குநேரி மாணவன் சின்னதுரை பக்கத்தில் அமர்ந்தார் விஜய். கல்வி விருது விழாவிற்கு வந்த சிறுவனை மடியில் வைத்து கொஞ்சிய விஜய். மேடை ஏறுவதற்கு முன்பாக நெற்றியில் செந்தூரம் வைத்த மாணவனின் பெற்றோர். தாவேக பாராட்டு விழாவில் ஆவி பறக்க பறக்க அறுச்சுவை விருந்து. சோறு, பொரியல், வடை, பாயாசம், அப்பளத்துடன் கமகப சாப்பாடு. நடிகர் விஜயை சந்தித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. தாவேக பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகம் அங்கிருந்து எங்க வீட்டுக்கு அவங்களாவே வந்து எங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க. இங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப நல்லா. கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு சான்றிதழ், ஊக்கத்தொகை வழங்கிய தாவேக தலைவர் விஜய்க்கு சீமான் வாழ்த்து. சிறந்த மாணவர்களை ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இன்றி விஜய் கௌரவப்படுத்துவதாக பாராட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை வெளிவரும். குடியை கொடுத்து கோடிகளை திமுக சம்பாதிப்பதாகவும் ஆளுநரை சந்தித்த பின் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீசாருக்கு நெருக்கடி. சஸ்பெண்ட் ஆன 2 டிஎஸ்பிக்கள் உட்பட 9 போலீசாரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி முடிவு. செங்கல்பட்டில் பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் சீர்காழி சத்யாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது போலீஸ். காலில் குண்டு காயத்துடன் ரவுடி சத்யா அரசு மருத்துவமனையில் அனுமதி. நெல்லையில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதி பாதுகாப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க டிஜிபி, நெல்லை மாவட்ட காவல்துறை ஆகியோருக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தல். ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல் நிறுவனமும் சேவை கட்டணத்தை உயர்த்தியது.
குறைந்தபட்சம் ரூபாய் 20 அதிகபட்சமாக ரூபாய் 600 வரை சேவை கட்டணத்தை உயர்த்தியது ஏர்டெல். மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு அறிவிப்பு. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. மணிமுத்தாறு அருவி, மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல தடை. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மூதாட்டியிடம் 6 சவரன் தங்கச் செயின் பறிப்பு. காப்பீடு வாங்கி தருவதாக மோசடி செய்த நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடும் போலீசார். கனமழையால் டெல்லியில் உள்ள சுரங்க பாதைகளில் தேங்கியிருக்கும் வெள்ள நீர். மழைநீர் வாகனங்கள் சிக்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளின் நடவடிக்கைகள் பாதிப்பு. பிரதமர் மோடி அரசின் அலட்சியமே டெல்லி விமான நிலைய விபத்திற்கு காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே குற்றச்சாட்டு. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் 8 கட்டுமான பிழைகள் என எக்ஸ் தளத்தில் பட்டியல் வெளியீடு. கர்நாடக மாநிலம் ஹாவேரியில் லாரி மீது வேன் மோதி கோர விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடன், டிரம்ப் இடையே நேரடி விவாதம். 1960ஆம் ஆண்டு பிறகு பார்வையாளர் இல்லாமல் நடைபெற்றது. டிரம்பின் கொள்கைகள் பணக்காரர்களுக்கே சாதகமாக இருந்ததாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றச்சாட்டு. எல்லையை ஜோ பைடன் திறந்துவிட்டால் யாரோ நாடுகளுக்குள் வருவதாக முன்னாள் அதிபர் டிரம்ப் பரபரப்பு புகார்.